ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸான டிப்ஸாக பார்க்கலாம். வெள்ளி கொலுசு, வெள்ளி விளக்கெல்லாம் எப்படி வீட்டிலே ரொம்ப எளிமையான முறையில் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்கள் வெள்ளி கொலுசுலாம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். கடையில் காசு கொடுத்துலாம் வெள்ளி கொலுசுலாம் பாலிஷ் பண்ணாதீங்க, வீட்டிலே பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா, இப்போ அடுத்தது லெமன் சால்ட்டு. இது எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும். 100-20 ரூபா தான். இந்த லெமன் சால்ட் வச்சு நிறைய பொருள் க்ளீன் பண்ணலாம். இந்த லெமன் சால்ட்டு போடும் போது இது நல்லாவே பொங்கி வரும். அப்போ விளக்கு அதில் போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு, இப்போ நம்ம விளக்கு ஊற வச்ச மெத்தட்லேயே கொலுசு வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சமையல் சோடா, லெமன் சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு வெள்ளி கொலுசு அதில் போட்டு இந்த வெள்ளி கொலுசும் வெள்ளி விளக்கும் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம 1/2 hour ஊற வைக்கும் போதே இதில் உள்ள அழுக்கெலாம் முக்கால்வாசி போயிடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்பூன் வச்சு கிண்டும் போதே கொஞ்சம் அழுக்கெல்லாம் போகும். இது அழுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும். நீங்கள் 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளி கொலுசு எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட துணி துவைக்கிற லிக்விடு, வேறு ஏதாவது லிக்விடு, கை கழுவுற லிக்விடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு நார் வச்செல்லாம் எதுவுமே தேய்க்க தேவையில்லை. கையாலே நல்லா தேய்ச்சிடுங்க. கையாலே தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு போயிடும் அழுக்கெல்லாம். நீங்கள் வெள்ளி பொருளெல்லாம் கருத்துச்சுன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வெள்ளி பொருள்லாம் விபூதி, நம்ம வச்சிருக்க விபூதியில் கூட க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நான் விளக்கு விபூதியில் தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த விபூதியிலையும் க்ளீன் பண்ணி இன்னும் பளிச்சுன்னு இருக்கணும்னா கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துட்டு கையாலே வச்சு தேய்ச்சாலே போதும். இந்த கொலுசு விளக்கும் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நம்ம எப்போவுமே வெள்ளி பொருள்லாம் கழுவுனோம்னா ஒரு காட்டன் துணியை வச்சு, ஈரம் இல்லாத காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு கடைசியாக விபூதி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். எப்போவுமே வெள்ளி பொருள் நல்லா தண்ணி இல்லாமல் வைங்க, ரொம்ப நாளைக்கு பளிச்சுனே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னுமே நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.